மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கடைசியா உங்களுடைய துணையை கண்டுபிடிச்சு திருமண வாழ்க்கைக்காக ஆயத்தப்பட்டிருக்கீங்க நம்புறேன். ஆம், எனக்கு புரிகிறது நீங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்கன்னு. எனக்கு ஞாபகம் இருக்கு, நானும் சாமும் நிச்சயம் முடிந்த பிறகு திருமணம் ஆக போகிறத நினைச்சு நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அப்ப எங்களை சுற்றில பல விஷயங்கள் கடந்து போச்சு. ஆனா தேவன் நியமித்த இந்த திருமண வாழ்வை எப்போ தொடங்குவோம்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போதும் நீங்க எப்படி ஆயத்தப்படுறீங்க திருமணத்திற்கு? திருமண பந்தம் மிகப்பெரிய பொறுப்புகள் உள்ள வாழ்க்கை. அதற்காக நீங்க எப்படி ஆயத்தப்படுறீங்க? ஆம், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் பேரில் நினைத்திருக்க நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அவர் நமக்காக வைத்திருக்கிற எதிர்காலம் மிகவும் பெரியது. ஆம், நம்முடைய திருமண வாழ்க்கை மிகவும் செழிப்பா இருக்கிறது தான் அவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறது. ஆனா ஒரு தனி நபரா நீங்க எப்படி ஆயத்தப்படுறீங்க? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நான் என்னோட வாழ்க்கையில ஒரு சவாலை எதிர்கொண்டேன். நான் ரொம்ப சின்ன குடும்பத்திலேருந்து வந்தவ. நான், என் அப்பா அம்மா மட்டும்தான். எனக்குன்னு உடன்பிறப்புகள் யாரும் கிடையாது. எனக்கு ஒரு சில கசின்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா என்னுடைய திருமண நிச்சயம் சாமோட நடந்தப்போ சாமோட குடும்பம் மிகப்பெரிய குடும்பமா இருந்தது. நிறைய கசின்ஸ், நிறைய ரிலேட்டிவ்ஸ். இதுதான் என்னோட குடும்பத்துக்கும் சாமோட குடும்பத்துக்கும் இருந்த மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ். ஒவ்வொரு முறையும் நான் திருமணத்தை பற்றி யோசிக்கும் போது நான் நினைப்பேன், ஆண்டவரே, நான் சாம திருமணம் செய்த பிறகு இந்த பெரிய ஊழியத்திலையும் இந்த ஆசீர்வாதமான குடும்பத்திலையும் நான் சேர போறேன். இந்த குடும்பத்துக்கு நான் என்னெல்லாம் செய்ய வேண்டும், இந்த குடும்பத்துக்கு நான் எப்படி ஆசீர்வாதமா இருக்கணும், இந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, அதெல்லாவற்றையும் ஞானமா செய்யக்கூடிய விசேஷத்தை கிருபையை தாங்க. அது மட்டும் இல்லாம நான் எப்படி ஞானமா பேசணும், நான் எப்படி இந்த குடும்பத்துல நடந்துக்கொள்ளணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி நீங்க எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். இதே போல நீங்களும் திருமண பந்தத்தில் இணைவதற்கு முன்பதா என்னவெல்லாம் செய்யலாம்? நாங்க என்ன செய்தோம் என்றா, நாங்க என்னோட கசின்ஸ் அண்ட் சாமோட சிஸ்டர்ஸ் ஷேரன் அண்ட் ஸ்வீட்டி கூட அடிக்கடி நாங்க மீட் பண்ணுவோம். ஸோ எங்களை பற்றி ஒருவருக்கொருவர் நன்றா புரிந்து கொள்ள முடிந்தது. நானும் சாம் குடும்பத்தோடு கூட லஞ்ச் டின்னர் போவேன். ஸோ குடும்பமும் ஒருவருக்கொருவர் நன்றாக புரிந்து கொள்ள முடிஞ்சது. இரண்டு குடும்பங்களும் வேறு வேற, அது நமக்கு நன்றாக தெரியும் இல்லையா? நானும் சாம அடிக்கடி மீட் பண்ணுவோம். எங்களோட குடும்பத்தை நான் அவங்களுக்கு இன்ட்ரோ பண்ணேன், அவங்களும் அவங்களோட குடும்பத்தை இன்ட்ரோ பண்ணாங்க. ஸோ ரெண்டு குடும்பமும் நாங்கள் ஒன்றா லஞ்ச் அண்ட் டின்னருக்கு நாங்கள் போவோம். ஸோ ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் நன்றா புரிந்து கொள்ள முடிஞ்சது. ஸோ உங்களுடைய எதிர்கால கணவர் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது திருமண வாழ்க்கைக்குள் போகிறதுக்கு முன்னாடி. விசேஷமாக பெண்களுக்கு நீங்கள் ஒரு புதிய குடும்பத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கணவருடைய குடும்பத்தை பற்றி நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. ஏன்னா நம்மளுடைய குடும்பத்தை விட்டுட்டு நம்ம ஒரு புதிய குடும்பத்துக்குள்ள நம்ம போகிறோம். பெண்கள் மட்டும் இல்ல, கணவன்மார் கூட தங்களுடைய எதிர்கால மனைவிக்காக தேவையான எல்லாவற்றையும் கற்றுக்கொள்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. கணவன்மார்களே, திருமணத்துக்கு முன்பாக உங்க மனைவிக்காக சமையல் கத்துக்கொள்றது மிகவும் நல்லதா இருக்கு. அண்ட் அவங்களுக்கு பிடிச்சது, அவங்களுக்கு பிடிக்காதது, அது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா எங்களுக்கு ஒருவருக்கொருவர் என்ன பிடிக்கும் அப்படிங்கறத எங்களால நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா பிடிக்காத விஷயங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு அதுக்கு ரொம்ப காலம் எடுத்தது. இதே போல நீங்களும் திருமண வாழ்க்கையில ஒருவருக்கொருவர் புரிஞ்சு கொள்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு காலம் தேவைப்படுகிறதோ எடுத்துக்கோங்க. ஸோ புதிய வாழ்க்கைக்குள்ள நீங்க போகும்போது அது ரொம்ப சுலபமா உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு எதுல திறமை இருக்கோ அந்த திறமையை நீங்க வளர்த்துக்கோங்க. ஸோ குடும்பத்துக்குள்ள போகும்போது நீங்க ஒன்றாய் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு அது ஏதுவா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வேற சிட்டிக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம், ஒருவேளை நீங்க வேற கண்ட்ரிக்கு கூட நீங்க போகலாம். அப்ப அந்த கண்ட்ரி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அந்த கண்ட்ரிக்கு போகும்போது என்ன வாங்கணும், ஒரு புதிய க்ளோத் வாங்கணுமா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு புதிய குடும்பத்துக்குள்ள போகும்போது அதை ஈஸியா நீங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா நம்ம வேதத்துல பார்க்கிறோம், நீதிமொழிகள் 3:5 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா நாளும் கர்த்தருடைய சன்னிதானத்துல அமர்ந்திருந்து என்ன வேணுமோ அவரிடத்துல கேளுங்க. குடும்பத்துக்கு தேவையான காரியங்களை கேளுங்க, எதிர்காலத்தை தரப்போகிற பிள்ளைங்களுக்காக கேளுங்க, உங்க கணவரை குறித்து ஆண்டவரத்துல கேளுங்க. அவரை நம்புங்க, அவர் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்வார். அன்பின் பிதாவே, நான் இந்த வேளையில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு ஏற்ற துணையை தந்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, அநேக பேர் இந்த நாளில் நிச்சயதார்த்தம் முடிந்து திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கிறாங்க. ஒருவேளை திருமண வாழ்க்கை குறித்து அவங்களுக்குள்ள மிகவும் பயம் இருக்கலாம். நாங்கள் அவர்களுக்காக உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுடைய இருதயத்தை சமாதானத்தினால தேவன் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அவர்களுக்காக வைத்திருக்கிற வாழ்க்கையானது அது செழிப்பும் ஆசீர்வாதமா இருக்கு அப்பா. உன்னதமான இடங்களுக்கு நீங்க அவங்களை கொண்டு போக நினைக்கிறீங்க கர்த்தாவே. சப்பா, இந்த வேளையிலும் அப்பா ஆண்டவரே,
கேர்ள்ஸ்க்காக பாய்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவருக்கொருவர் நல்ல முறையில் புரிந்து கொள்ள கர்த்தர் நீர் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற துணையை நாங்கள் புரிந்து கொள்ள, ஒவ்வொரு நாளும் அவர்களை புரிந்து கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. திருமணத்தினுடைய எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் உங்க கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு சண்டையும் வராதபடி, டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வராதபடி நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. உங்க நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமீன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சந்தோஷமா உங்களுடைய திருமண வாழ்க்கைக்காக நீங்க ஆயத்தப்படுங்க. உங்களுடைய துணையை பற்றி நன்றாக அறிந்து கொள்ளுங்க. ஹாப்பி மேரிட் லைஃப். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஒற்றுமையாக வாழவும் பாதுகாப்பு மற்றும் செழிப்பிற்காகவும் அனுதினமும் டாக்டர் பால் தினகரன் குடும்பத்தினரும் மற்றும் இயேசு அழைக்கிறார் ஜெபக்கோபுரத்தில் உள்ள ஜெப வீரர்களும் 24 மணி நேரமும் ஊக்கமாக ஜெபிக்கின்றனர். இன்றைய உங்கள் குடும்பங்களை இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் இணைத்திடுங்கள்.